எல்லோருக்குமே ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கிறது. உண்மையிலேயே இந்த நாட்டில என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் இருக்கு. ஏனென்றால் நேற்று தினம் அளவிலும் கூட ஒரு காணொளி ஒன்று பதிவேற்றம் செய்திருந்தேன். ஒரு மகள் தன்னுடைய காதலுக்காக பெற்ற தாயை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொலை செய்ய முயற்சி செய்திருந்தா. அதே மாதிரி தான் இந்த சம்பவமும் நடந்திருக்குது. ஏனென்றால் தன்னுடைய காதலியை கொடூரமாக மிருகத்தனமாக ஒருவன் கொன்று கொலை செய்திருக்கிறான். இந்த சம்பவம் எங்கு நடந்திருக்குது, எதற்காக நடந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், கம்பளை குறிப்பாக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மில்லகமுல பன்னவில தென்ன பகுதியில தான் அரங்கேறி இருக்குது. அதுவும் வீட்டில இருந்த சிறுமியொருவர் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் இரவு வேளையில நடந்திருக்குது. அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 16 வயசு தான், 16 வயசு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொலை செய்யப்பட்ட சிறுமியும் கொலை செய்த சந்தேக நபரும் சிறிது காலம் காதல் உறவில் இருந்திருக்கணும். அப்போது இந்த இவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் போயிருக்குது. அப்ப இவர்களுக்கு இடையில இந்த நடந்த இந்த தகராறு பெரிதாக முற்றவழிக்கிட்டது. அப்ப இவர்களுக்கு இடையில நடந்த பிரச்சனை பெரிதாகியதன் காரணத்தால்தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதாக போலீசார் கூறியிருக்கின்றார்கள். அதே மாதிரி அந்த குற்றத்தை செய்த சந்தேக நபரையும் போலீசார் தற்பொழுது அடையாளம் கண்டுள்ளார்கள். அப்ப அந்த நபரும் அதே பிரதேசத்தைச் சேர்ந்தவர் தான், அந்த சிறுமியின் இடத்திலே உள்ளவர்கள், அதாவது மில்லகமுல பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வயது 28 வயது என்று சொல்லியும் போலீசார் கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் கொலை செய்த சந்தேக நபரை கைது செய்து கம்பளி போலீசார் மேலதிக விசாரணைகள் எல்லாம் தற்போது முன்னெடுத்து வருகின்றார்கள் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளையிட வயசை பாருங்க, வெறுமனே 16 வயசு தான். அதுக்கும் படிக்கிற வயசுல படிக்கிறதை விட்டுட்டு இந்த மாதிரியான செயற்பாடுகள்ல தங்களை ஈடுபடுத்தி சின்ன வயசுலயே அவர்கள் இந்த வாழ்க்கையை துளைக்கி நம்ம சின்ன வயசு, அதுவும் குறிப்பாக 14, 15, 16 ஒரு ஏமாற்றம் அடையக்கூடிய வயசு. எங்கேயாவது தங்களுக்கு அன்பு கூட கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னால் அந்த பக்கம் உடனே தங்களை திசை திருப்பிக் கொள்வினம். எனவே பெற்றோர்கள் தான் இந்த விஷயத்துல அவதானமா இருக்கணும். என்னன்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். இப்ப பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்லியா இறங்கி போய் கழிச்சு சொல்லிச்சுன்னா பிள்ளைகளும் எந்த விஷயத்தையும் மறைக்காது, எல்லா விஷயத்தையும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும். அப்ப பிள்ளைகளோட மனநிலை எப்படி இருக்குது, அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பெற்றோர்களும் இலகுவாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பெற்றோர்களும் பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே பெற்றோர்கள் தான் இந்த விடயத்துல கொஞ்சம் அவதானமாக இருந்து பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும்.